வணக்கம். பயிற்சி 3.6 இயற்கணிதம் 8ஆம் வகுப்பு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 5 பயிற்சிகளை பார்த்துட்டோம். இப்போ 6வது பயிற்சி. இப்போ என்னது ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அந்த ஒருபடி சமன்பாட்டினுடைய எக்ஸினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம காரணிப்படுத்துதலே போட்டுட்டோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், x+5 = 4. அப்போ நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடணும், வேரியபிள் ஒரு சைடில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான வேரியபிள் லெஃப்ட் சைடே வச்சுக்கிட்டு ரைட் சைடு கொண்டு போனோம். அப்போ 12 - 5ன்னு வரும். 12ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 7. இங்கே பாருங்கள், y - 9 செகண்ட் சம். y - 9 = -5 + 7. அப்போ ஆப்போசிட் சைனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட் பண்ணிட்டா +2 வரும். இப்போ 9 இங்கேருந்து வந்ததாக்கா என்னது? 2 + 9 11 வந்துடும். அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். 8m வேரியபிளை வச்சுக்கிட்டு நம்பரை என்ன செஞ்சிடணும்? ரைட் சைடு கொண்டு வந்துடணும். ரைட் சைடு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 8ம் m மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ரைட் சைடு வரும்பொழுது இந்த 8 ஆனது டிவிஷனில் வந்துடும். அப்போ எத்தனை 8? 56. 7 8 56. அதே போல் பாருங்கள், இந்த 3 10 பெருக்கிக்கணும். 10 பெருக்கிக்கணும், 30 ஆகிடும். இந்த p டிவிஷனில் வந்துடும். அப்போ 30 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 15 வந்துடும். அடுத்தது லாஸ்ட் ஒன், ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு தான் இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட்டாக இருந்ததுனாக்கா, ஸ்கொயராக இருந்ததுனாக்கா +or- இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மாறி இருக்குது. இதுதான் இங்கே பாருங்கள், 8m = 56னால் நம்மளுக்கு என்ன அது? இந்த m கொண்டு வரோம் இல்லையா? இங்கே பாருங்கள், x+5 = 12னாக்கா 7 கொண்டு வந்துடும். அதே போல் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது சரியாக தவறா எனக்கு ஒரு சமன்பாட்டில் ஒரு பக்கத்தில் உள்ள எண்ணை மற்றொரு பக்கத்திற்கு, இந்த ஃபஸ்ட்டு கணக்கு செஞ்சிங்கன்னா இந்த சரியாக தவறாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் சமன்பாட்டுக்கு இடமாற்று முறை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட்டு. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு அதனுடைய மாறியின் அடுக்காக 2ஐ கொண்டு இருக்கும் அப்படின்னாக்கா, ஒருபடி சமன்பாடு அடுக்கு 2 வருமா? வராது. அதனால் அது ஒருபடி சமன்பாடு இல்லை. அதனால் இது தவறான கூற்று. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னது, குரூப் எக்ஸாமு, NMMS, 9th லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமு, இது மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு சப்ஜெக்டை தாண்டி கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுக்கோங்க டீட்டெயிலாக. அடுத்தது பொறுத்துக்கல ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம பார்ப்போம். ஒரு ஆப்ஷனை வச்சு பார்க்கும்போது இது கிராஸ் இது டிவிஷனில் இருக்கிறதால லெஃப்ட்டில், ரைட்டில் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ x = 20. 20 உள்ள ஆப்ஷனு 3 தான். அப்போ ஆவுக்கு 3 உள்ளது பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 3ல் எதுன்னு சூஸ் பண்ணும். 1 கிடையவே கிடையாது. இப்போ ரெண்டாவது பாருங்கள், இங்கே பாருங்கள், 6x வச்சுக்கிட்டு இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னாக்கா +4 ஆகிடும், 24 ஆகும். அப்போ x = எத்தனை வரும்? 6 × 24, 4 வரணும். அப்போது ஃபஸ்ட் ஆன்சர். இப்போ ஆவண்ணாவுக்கு ஃபஸ்ட் ஆன்சர். அப்போ இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. அப்போ இன்னும் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அடுத்தது 3வது பாருங்கள். இந்த -x இந்த சைடு கொண்டு போகணும், லெஃப்ட் சைடு. இந்த நம்பரை -5 இந்த சைடு வரும்போது +5 ஆகிடும். அப்போ இங்கே 3x வரும், இங்கே 8 வரும். அப்போ x = 8/3. இவன் ஃபோர்த்து உள்ளது எது தான்? இது மட்டும்தான். அப்போது தான் ரைட் ஆன்சர். அதனால் நம்ம எளிமையாக இதை பார்த்துட்டாலே மற்றதுக்கெல்லாம் என்னது 5 2ன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏதோ 1 2 கண்டுபிடிச்சாலே போதும். இந்த மாதிரி பொறுத்துக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதனால் மிக மிக எளிமையாக செய்யலாம். எல்லோரும் சிறப்பாக செய்யுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த ஏரியாவில் 8th உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ மேக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.